சுமதி, மேரேஜ் எப்போ ஆகும் சார்? 93. உங்களுக்கு மேரேஜ் முதவே நிச்சயிக்கப்பட்டு தடைப்பட்டிருக்கலாம், அல்லது முதல் திருமணம் தடையாகி இருக்கலாம், அல்லது விரும்பிய திருமணம் தடைப்பட்டு போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இனி வரக்கூடிய திருமணம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 2026 27 திருமணம் நடக்கும். கண்டிப்பாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியான கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். அதனால் தொடர்ந்து அந்த பயணத்தில் ஈடுபடுங்க. அடுத்து அம்பிகா, கன்னியாகுமரி, குழந்தை வரம் எப்போ கிடைக்கும் ஐயா? இது சூப்பரான கேள்வி. இது நிறைய நண்பர்கள் நீங்கள் கேட்குறீங்க. இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு தடை என்பது கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகத்தையும் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் அனுப்புங்க. அப்போ தான் அதை வந்து ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே உலகம் முழுவதும் குழந்தை கிடச்சிருக்கு. உங்களுக்கும் குழந்தை கிடைக்கும். உங்கள் 2 பேர் ஜாதகத்தையும் வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க. பார்த்து சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க, குழந்தை பிறந்துடும். ஐயா எனக்கு ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், மிதுன லக்கணம், இன்னும் திருமணம் ஆகலை, வயது 38 ஆகுது. நீங்கள் இந்த திருமணம் ஆகலை, 38 வயசாச்சு இல்லையா? இதுக்கு தடையானதுக்கு என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்கணும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 95 97 35 41 37 நம்பரில் 95 97 35 41 37 நம்பரில் அனுப்புங்க. கட்டணம் உண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் எப்போங்கிற சொல்லிடுறேன். அது என்ன வழிபாடு சொல்லணும்னு சொல்கிறேன், அது செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். திருமணம் எந்த திசையில் அமையும் என்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்கார் நந்தகுமார். திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு வடக்கு கிழக்கு திசையில் அமையும். அதற்கான வாய்ப்பு கிட்டே இருக்குது. எனக்கு எப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும் ஐயான்னு கேட்டிருக்காங்க செந்தில்குமார். பதவி உயர்வு என்பது நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள், பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்களை தொடுகிற போது நடக்கும். அது ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் ஐயா. கண்டிப்பாக பதவி உயர்வு உங்களுக்கு உண்டு. மகாலட்சுமி சிம்மம் மகம், மேரேஜ் எப்படி எப்போது சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மகாலட்சுமி உங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். இந்த 2027க்குள்ளே 2026 27 இந்த வருஷம் 2025 லாஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த திருமணத்தில் தடை தடங்கள் தாமதம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாதகத்தை போடுங்க, பார்க்கலாம். அதுக்கு தீர்வு சொல்கிறேன். அந்த தீர்வை கடைப்பிடிங்க, திருமணம் சீக்கிரம் நடந்துடும். அதுக்கு நீங்கள் என்னுடைய இதில் வாட்ஸ்அப் நம்பரில் போய் எடுத்துக்கோங்க. என்னுடைய யூடியூப்பில் உள்ளே போனீங்கன்னா நம்பர் கிடைக்கும். 95 97 35 41 37. ஐயாம் வீக்லி கட்டாயம் ஐயா. நன்றி. மேசம் ராசி, எப்போ பிரெக்னன்ட் ஆவேன்? இப்போ இது நிறைய கேள்விகள். இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, இது 5000 பேருக்கு மேலே இந்த குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவேன். இதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தை நீங்கள் எவ்வளவோ மருத்துவமனைக்கு போனவங்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இங்கே வந்து குழந்தை பிறந்திருக்கு. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முருகாலட்சுமி, மிதுன ராசி நட்சத்திரம், திருவாதிரை. என் கணவனுக்கு மீனராசி. எனக்கு 3 பெண் குழந்தை. எப்படி இருக்கும் சார்? வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். 2 பேரும் ஒருவர் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க. அப்பப்போ 2 பேருக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள், சண்டை வரும். ஆனாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெண் குழந்தைகள் பிறந்த வீட்டில் சிறப்பான வாழ்க்கை உண்டு. மகாலட்சுமி இருக்காங்க. உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். மேசராசி, பரணி நட்சத்திரம், எப்போ ஜாப் கிடைக்கும் ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் மேசம் பரணியில் பிறந்தவங்க எப்போதுமே அவசரம். முன் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த மேசத்துக்கு 10ஆம் இடமே சனி வீடாக வரும், கர்மஸ்தானங்கிறது. நீங்கள் அடிக்கடி சனிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலோ முருகன் கோவிலோ அங்கே இருக்கிற யாசகம் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு 8 துண்டு கருப்பு துண்டு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். சரண் இம்ரவேல் கரும்பா. இப்படி யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ, யாருக்கு திருமணம் லேட் ஆகுதோ, யாருக்கு பொருளாதார கஷ்டம் இருக்கோ, யார் குடும்பத்தில் சிக்கலான சூழ்நிலை நிலவுதோ,